அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வர்றதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 3வது ராசியா வரக்கூடியது மிதுனம். நம்மளுடைய ராசி அதிபதி புதன். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த புத்தி சாதுரியத்தை கொண்டு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இந்த புத்தாண்டு இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குருவுடைய மாற்றம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நமக்கு ரொம்ப சாதகமா வருது. குரு பயிற்சி, குரு நமக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உச்சமாக போறாரு. அது பெரிய அட்வான்டேஜ். சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இப்ப குருவுடைய பார்வை சனி பகவான் மேல இருக்கும். எனவே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த வகையில இருந்து வந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் தடை தாமதங்கள் எல்லாமே சரியாகும். நல்ல வேலை கிடைச்சிடும், நல்ல தொழில் அமைஞ்சிடும். கூட்டு தொழில இருந்தவங்க இப்ப தனியா பிரிஞ்சு சுயமா தொழில் தொடங்குவாங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை ஊற்றெடுக்கும். தொழில் மூலமாக வருமானம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் தொடங்க நேரம் சாதகமா இருக்கு. ஆனா கூட்டு தொழில்னு போய் எதுலயும் இறங்க வேண்டாம். ஏன்னா சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. இது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதுக்கு அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. எனவே கூட்டு தொழில இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த நேரத்துல உங்க தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேக்சிமம் இப்போ நிறைய பேர் தனியா பிரிஞ்சு இப்போ தொழில் பண்ணுவாங்க, தொழிலை தொடங்குவாங்க. தொழில் ரீதியா வருமானம் நல்லபடியா வரும். தொழில் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இப்ப கெயின் ஆக ஆரம்பிக்கும். தொழில நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு தொழிலை இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இப்போ நீங்க ஒரு இடத்துல தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இன்னும் அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எனவே தொழிலை சேஞ்ச் பண்ணும், தொழில இடமாற்றம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா அதை செய்யலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே சரியாயிடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு உறுதியாக உங்களுக்கு கிடைச்சிடும். போட்டிகள் எல்லாம் குறையுது. நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பிரச்சனை எல்லாம் குறையுது. உங்களுக்கு யாரெல்லாம் எகைன்ஸா இருந்தாங்களோ அவங்களாம் இப்ப உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியா மாறிடுவாங்க. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுது. புதிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களோட அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகுது. ஆனா நீங்க எதிர்பார்த்த பதவிக்கு இப்ப போயிட முடியும். முயற்சி
எடுத்தா அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கு. இந்த புத்தாண்டுல ஜூன் மாதத்துக்கு பிறகு அபாரமான வளர்ச்சியை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த நேரத்துல 12ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. எனவே தொடர் விரைய செலவுகள் இந்த நேரத்துல சற்று அதிகமாக இருக்கும். கடந்த காலகட்டமும் நமக்கு அப்படிதான் போனுச்சு. சம்பாதிக்கிறோம், அப்படியே செலவாகுது, சம்பாதிக்கிறோம், கடன் கட்டுறோம், இப்படிதான் போயிருக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நான் ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன்னா, செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், பயனுள்ள செலவா இருக்கும். கடன் சுமை இருக்குன்னா கடனை கட்டி முடிச்சிருவீங்க. கடன் சுமையிலிருந்து இப்ப வெளில வரதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. கடன் சார்ந்த மனக்கவலையிலிருந்து முழுமையா இப்ப வெளில வர போறீங்க. சோ அதுக்கு நான் இந்த நேரத்தை பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல செலவுகளை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை குறைச்சி அர்த்தமுள்ள செலவுகளை அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதுல நீங்க கொஞ்சம் நேரத்துல கவனமா இருந்துக்கணும். அதே போல வருமானத்துல பெருசா தடை இருக்காது. உங்களுக்கு தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அதுல எந்த தடையும் இல்ல. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு உச்சமாகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். சோ அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். நிறைய பேருக்கு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதெல்லாம் நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல குரு 2ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்காரு. ஃபேமிலி லைஃப் ரீதியா இருந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரியாயிடும். குடும்பத்துல நிம்மதி நிலவ ஆரம்பிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள் நிறைய உண்டு. நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டி நிறைய பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. குடும்பத்துல நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் அற்புதமா தாண்டவம் ஆடும். குடும்ப ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பம் ஒற்றுமை அடைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல நிம்மதி மாற்றங்கள் நிறைய உண்டாகும். அதே மாதிரி குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப மாற்றங்களும் சுப விரைய செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல மங்கள மாற்றம் குடும்பத்துல நிச்சயமா நடந்தே தீரும். அடுத்தது உங்களுடைய வாக்கு சாதுரியம் இந்த நேரத்துல அதிகரிக்கும். நல்ல பேச்சுத்தன்மை வந்துடும். இப்ப பேசியே உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல பேச்சு திறன். நம்மளா அப்படி எல்லாம் பேசுறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாகிற அளவுக்கு நல்ல பேச்சு திறன் வந்துடும். கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்ற முடியும். இந்த நேரத்துல யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை எளிமையா காப்பாத்திடுவீங்க. வாக்கு வன்மையும் அதிகரிக்குது. உங்களுடைய சொல் வாக்கு அதிகரிக்குது. உங்களுடைய பேச்சுக்கு இப்ப மரியாதை அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருஷமாவே கொஞ்சம் சிரமமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக சாதகமா வருது. ஒரு லாங் பீரியடுக்கு பிறகு இப்ப மீண்டும் மிதுனம் எழுச்சி பெற போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நேரம் உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த நேரத்துல சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களை யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ அவங்களாம் இப்ப உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும். யாரெல்லாம் உங்களை மதிக்காம போனாங்களோ இப்ப அவங்களே உங்களை கூப்பிட்டு வணக்கம் வைப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட மதிப்பு மரியாதை உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் சரி, உங்களுடைய சமூகம் ரீதியாகவும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி ரீதியாகவும் சரி நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாற்றம் உறுதியா அந்த நேரத்துல உண்டு. நம்பிக்கையா முயற்சி செய்யுங்க. அதே போல ரொம்ப நாளைக்கு பிறகு மன நிம்மதி அதிகமா கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளா உங்களுக்கு உறுத்திட்டே இருந்த விஷயத்தெல்லாம் இப்ப சரி பண்ணிடுவீங்க. இந்த நேரத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு மன நிம்மதி அதிகமா கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். அடுத்தது இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை. நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. பயணம் சற்று அதிகமா இருக்கும். வெளியிடங்களுக்கு அதிகமா பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இப்ப தாய்நாட்டை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் ஒரு சிலர் போவாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப வருவாங்க. ஒன்னு இங்க இருந்து அங்க போவாங்க, இல்லைன்னா அங்கிருந்து இங்க வருவாங்க. இப்படி நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. மோஸ்ட்லி வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு தாய்நாட்டுக்கு திரும்ப இப்ப ஃபேமிலி கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துல ஏதாச்சும் சுபகாரியங்கள்லாம் இருக்கும், சுப விசேஷங்கள் நிறைய இருக்கும். எனவே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்ப தாய்நாட்டுக்கு திரும்ப குடும்ப உறுப்பினர்கள்லாம் சந்திச்சு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த அளவுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த இந்த போட்டிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்க யாரை பார்த்துலாம் பயந்தீங்களோ அவங்க எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஒண்ணு உங்ககிட்ட உதவி கேட்பாங்க, அல்லது உங்களுக்கு கீழ் படிந்து போயிடுவாங்க, அல்லது அவங்க கண்ணிலே படாம போயிடுவாங்க. எனவே உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் குறையும். உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரீங்க. தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாயிடும். வயிறு சார்ந்த உபத்திரங்கள்லாம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எனவே வயிறு சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். செரிமான கோளாறுலாம் சரியாயிடும். தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய காலகட்டமா மாறுது. எனவே தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகுது. இருப்பினும் இந்த நேரத்துல மூக்கு சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட விஷயம், சுவாச பகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், சைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும், மூக்கடைப்பு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு, காது கேட்காம போறது, காதுல ஏதாச்சும் பிரச்சனை வருது, காது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நேரத்துல மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், மூக்கடைப்பு அடிக்கடி ஏற்பட்டுரும். அதுல மூக்கு, உடைய தொண்டை பகுதி, இஎன்டி பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல தொடை பகுதிகளிலையும் கால் பகுதிகளிலையும் எதுவும் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு தொடை பகுதியிலையோ அல்லது கால் பகுதிகளிலேயோ பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் சில வலிகளும் பிரச்சனைகளும் கால் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இந்த நேரத்துல தேக ஆரோக்கிய ரீதியா ரொம்ப நாளா நீங்க சிரமப்பட்டு வந்த அந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்ப விடுதலை ஆவீங்க. சோ அந்த அளவுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல குருவுடைய பார்வை அஷ்டமத்துல, திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளியிடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், புதுசா நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, தடைகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல இருந்து இப்ப விடுதலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பயத்துல இருந்து இப்ப வெளில வருவீங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு கிடைக்கும். திடீர்னு ஏதோ ஒரு வாய்ப்பு, இறைவன் கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ண இப்ப நான் பீக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மனிதர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அஷ்டமத்தை குரு பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் இதெல்லாம் கிடைக்கும். எல்ஐசி பணம் ஏதாச்சும் ரொம்ப நாளா கட்டிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த நேரத்துல கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லம்சமா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதெல்லாம் நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல, மேலும் பாகியஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தாயுடைய தேக ஆரோக்கியமோ தந்தையுடைய தேக ஆரோக்கியமோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாய் தந்தையுடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயார் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய உறவு நிலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி ஏதாச்சும் கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து அவர்களை கொஞ்சம் பராமரித்து செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் தந்தையுடைய உறவு நிலைகள்ல சற்று கவனமா இருந்தாலே போதுமானது. பெரும்பாலும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் பெரிய அளவுல பாதிக்கப்படாது. இருந்தாலும் தந்தைக்கு இளைப்பு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருந்தவங்க திடீர்னு நல்லா ரொம்ப இழைச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இளைப்பு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தாய் தந்தையார இந்த நேரத்துல கொஞ்சம் அனுசரித்து அரவணைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தாய் தந்தைக்கு சேவை செய்தாலே உங்களுக்கு இருக்கிற அத்தனை தோஷங்களும் நீங்க ஆரம்பிக்கும். எனவே தாய் தந்தையை முடிஞ்ச அளவுக்கு பராமரிக்க முயற்சி செய்யுங்க. என்ன மன வருத்தம், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவர்களை கைவிடாம பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 3ஆம் இடத்துல கேது, முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்துல சும்மா இருக்கவே தோணாது, ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய பெயர், நம்ம இழந்த பெயர், புகழ், பணம் எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும். இந்த நேரத்துல முயற்சி பிரம்மாண்டமா இருக்கு. உடைய சிந்தனைகள் நிறைவேறும். உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். தெளிவான பாதை பிறக்கும். நீங்க இந்த நேரத்துல என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றியாகும். உபஜய ஸ்தானம் இயங்குது. போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உறுதியாக வெற்றி இந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ரொம்ப நாளா போட்டித் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. முயற்சி செஞ்சா ஜூன் மாதத்துக்கு பிறகு உறுதியாக வெற்றி உண்டு. இளைய சகோதர சகோதரியுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அடிக்கடி இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உடம்ப போட்டு ரொம்ப அழட்டிக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல மாற்றம் உண்டு. ஜூன் மாதம் வரைக்கும் தேவையில்லாத யோசிச்சு உங்களை நீங்களே அலட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால அயன சயன போஜனம் சற்று பாதிக்கப்படுது. படுத்தா தூக்கம் வராது, நேரம் கடந்து தூங்குறது, ரொம்ப லேட் நைட்டு தூங்குறது, மேலும் நேரம் கடந்து சாப்பிடுறது, சரியான உணவு கிடைக்காது, வாய்க்கு ருசியா நல்ல உணவு கிடைக்காது, ஏதோ கிடைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். இதெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய இன்டர்சேஞ்சஸ் உண்டு. இந்த நேரத்துல உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. நல்ல உணவா, ஆரோக்கியமான உணவா அதிகமா சாப்பிடுங்க. பல வகைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரெக்டா ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குறதுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்ல மாற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டு.
அதே போல இந்த நேரத்துல வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அடிக்கடி வந்து நீங்கிட்டே இருக்கும். அதுலயும் மாற்று கருத்தே இல்ல. சனி பார்வை 4ஆம் இடத்துல அடிக்கடி வண்டி வாகனம் செலவு வைக்கும். வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது சற்று கவனமா இருக்கணும். மேலும் இந்த நேரத்துல 24 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இருதயம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமா இருக்கணும். அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று ஈர்ப்பு குறைவா இருக்கும். இந்த நேரத்துல படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கொஞ்சம் வராது. ஏன்னா சனி பார்வை நாளில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. முயற்சி எடுத்தால் உறுதியாக வெற்றி உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்புல போக்கஸ் பண்ணும். மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இப்போ மேல் படிப்புக்கு அப்ளை பண்ண போறீங்க, கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் போடுற அந்த டைம் வந்ததும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும். நம்ம கொஞ்சம் லேட்டா போடலாம், இன்னும் டைம் இருக்கு, 1 மந்த் கழிச்சு போடலாம், 2 மந்த் கழிச்சு போடலாம், தள்ளி போட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலட்சியம் இல்லாமல் உங்களுக்கு உள்ள கடமையை நீங்க சரியா பய உணர்வோட பக்தியோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த நேரத்துல உங்களுக்கு கல்வி ரீதியா எந்த பாதிப்பும் வராது. அலட்சியம் காட்டினாக்கா கண்டிப்பா சனி பகவான் கல்வி ரீதியா பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு, தடை தாமதங்களை ஏற்படுத்துவார். நீங்க செய்யற அந்த சின்ன அலட்சியம் உங்களை 1 இயர் அந்த படிப்பை கொஞ்சம் டிராப் டவுன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா அலட்சியம் இல்லாம அப்ளிகேஷன்லாம் முதலா போய் போட்டுருங்க. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் மாவட்டம் விட்டு மாவட்டமாச்சும் மாறுவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. வெளியிடங்களை நோக்கி பயணிப்பாங்க, வெளியிடங்கள்ல போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த நேரத்தில் முயற்சி சற்று அதிகமா பண்ணாக்கா உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஓவரால் அந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்றோம். இந்த பராபவ ஆண்டு உண்மையிலேயே உங்களுக்கு கிஃப்டட் தான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒன்லி ஃபார் ஆக்ஷன். உங்களோட செயல்களை தொடங்குங்க. நீங்க இப்போ செய்யற முயற்சிக்கு உறுதியா வெற்றி உண்டு. எந்த தடையும் கண்ணுக்கு தெரியல. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க, நிச்சயமா வெற்றி உண்டு. இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் சரி பண்ணிக்கிறதுக்கு சில வழிபாடு சொல்றேன், அதையும் செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கை வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கிற தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். மேலும் திங்கள் கிழமையில, அதாவது வாரந்தோறும் திங்கள் கிழமையில சிவனாலயம் போயிட்டு சிவபகவான மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாரந்தோறும் கரெக்டா திங்கள் கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவனாலயம் போயிட்டு உடைய பிரார்த்தனைகளை முன் வச்சு மனமுருகி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற மன கவலைகளை இந்த சிவ வழிபாடு உறுதியா குறைக்கும், மன உறுதியை அதிகப்படுத்தும், சிந்தனை தெளிவு பிறக்கும். உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். இதோட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பட்டீஸ்வரம் போயிட்டு வர முடிஞ்சா பட்டீஸ்வரம் போயிட்டு தேனுபுரீஸ்வரரையும் கோதண்ட ராமசுவாமியையும் மனமுருகி வழிபட்டு வாங்க. பட்டீஸ்வரம் போயிட்டு இந்த ஆலயங்களை தரிசனம் செய்து வருது இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமான உயர்வை பெற்றுக் கொடுக்கும். முடிந்தவர்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போகணும்லாம் அவசியம் கிடையாது. முடிந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்து வருது ரொம்ப நல்லது. இதோட அந்த பட்டீஸ்வரம்ல துர்க்கை அம்மன் கோவிலும் இருக்கு. அங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில போய் துர்க்கை அம்மனை மனமுருகி வழிபட்டு வரலாம். சோ அதுவும் சிறப்பு. இந்த நேரத்துல நீங்க துர்க்கையை மனமுருகி வழிபட்டாலே நிச்சயமா நல்ல உயர்வு உண்டு. முடிந்தவர்கள் பட்டீஸ்வரம் போயிட்டு துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து வரலாம். அது குறிப்பா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில செய்யறது ரொம்ப நல்லது. இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க இந்த வழிபாடுகளை நம்பிக்கையோட செய்து வாங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் தென்படும். இதோட தினமும் ஒரு 1/2 மணி நேரம் காலையில தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. முடிந்தவர்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம். கண்டிப்பாக இந்த நேரத்துல நடைபயிற்சி உறுதியா உங்களுக்கு தேவை. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடைபயிற்சி பண்றது ரொம்ப நல்லது. சோ இதையும் உங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல இந்த தமிழ் புத்தாண்டு 2026 உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமா தான் நான் பாக்குறேன். ரொம்ப நேரம் நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு. உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்க, உறுதியாக வெற்றி உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கட்டும். நீங்க நினைத்த அனைத்து விஷயமும் நிறைவேறட்டும். நல்ல மன நிம்மதி, மன நிறைவு, நல்ல தேக ஆரோக்கியம், இது அனைத்தையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். வாழ்த்துக்கள்.